Hello all, myself Hariprasad Saravanan and my team members are Ganesh and Santosh. We are from Sri Shanmuga College of Engineering and Technology. We extended our great thanks to Non-Mudalon and Niral Tirula to shortlist our project. Before entering into our project, let us see our problem statement. In day-to-day life, sanitary workers play an important role in cleaning our environment, make it more hygiene. So, அதே மாதிரி வந்து sanitary workers வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக ஸ்ட்ரீட்ஸில் போய் குப்பையை வந்துட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக போய் வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து குப்பையை வந்து அவங்க டைரெக்டாக வந்து அவங்க ஹேண்டில் தான் வாங்குறாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு சேஃப்டி கியர்ஸுமே இல்லாதனால குப்பையை வந்து அவங்க டைரெக்டாக வந்து கையிலேயே வாங்கி அதை வந்து கையிலேயே தான் வந்து அதை செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைரெக்டாக அந்த கார்பேஜ்லேருந்து வரக்கூடிய பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நிறைய லோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து அவங்க தள்ளிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் பிரச்சனை நிறைய வருது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்காக எங்களோட ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். Hello everyone, myself Ganesh Murthy. Let us see the objective of our project. எங்கள் ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர்ஸோட ஒர்க் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேஸ்ட்லேருந்து அவங்கள டேரக்ட் கான்டாக்ட்லேருந்து தள்ளி வைக்கிறதுக்காகவும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்க தனித்தனியாக கையில் மேனுவலாக எடுத்து பிரித்து போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸில் தான் அந்த கார்பேஜெலாம் எடுத்து போகிறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிரும். Hi, I am Santosh. Now I am talking about collecting waste. This is collecting waste. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதுதான் வேஸ்ட் இன்லெட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வேஸ்ட்டை டம்ப் பண்ணுவோம். இந்த டம்ப் பண்ணுறது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து வேஸ்ட் அவுட்லெட் வச்சுருக்கோம். இந்த அவுட்லெட்டுக்கு கீழே வைப்ரேட்டர் வச்சுருக்கோம். அதாவது எதுக்காகனா வேஸ்ட்டு வரப்போ பல்ஜாக வரும். அது வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்காக கீழே வந்து வைப்பர் மோட்டார் வச்சுருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்க வைப்ரேட்டர் மோட்டார். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து சில செட் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து இருக்குது. இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கலெக்டர் மாடியூல் இன்லெட்டில் கொடுத்து நம்ம அவுட்லெட்டில் எடுத்து ஆப்ஜெக்டை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து இன்லெட்டில் கொடுத்து அவுட்லெட்டில் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ கேமரா வந்து என்ன ஆகுதுன்னா அது ரீட் ஆகுது. அது இமேஜ் கிளாஸிஃபை பண்ணுறத நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இது வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ அதனால் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நம்ம நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு நான் பயோடிகிரேடபிள் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அதையும் வந்து கேமரா ரீட் பண்ணுது. ஸோ அதோட லேபிளிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ முன்னே நம்ம சொன்ன மாதிரி இது வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள். இது வந்து கேமரா மூலிமா வந்து ரெகக்னைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நான் பயோடிகிரேடபிள் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் இப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு கேமரா மாடலில் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் ராஸ்பெரி பைக் சிக்னல் போகும். ராஸ்பெரி பையில் இருந்துட்டு ஆர்டினோ சிக்னல் வரும். ஆர்டினோவில் இருக்கிற சிக்னல் தான் வந்துட்டு நம்ம ரோபோட்டிக் காம் வரும். நம்மளோட இந்த ரோபோட்டிக் காமில் என்னென்ன சர்வோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 5 சர்வோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக இந்த 5 சர்வோஸில் ஃபஸ்ட்டு 3 சர்வோஸ் வந்து MG995 சர்வோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 சர்வோஸ் பார்த்தீங்கன்னா SG90 சர்வோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 சர்வோஸ் வந்து 5 to 8 kg வரைக்கும் லிஃப்ட் பண்ணோம். லாஸ்ட் 2 சர்வோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 kg வரைக்கும் லிஃப்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதில் 5 degree ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கு ரோபோட்டிக் காம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரோபோட்டிக் காமோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். So this is the way robotic arm function. ஸோ இதுதான் வந்து என் ப்ரப்போஸ்டு மெத்தடாலஜி. இது மூலியமாக சானிடரி ஒர்க்கர்ஸோட ஒர்க் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இமேஜை ஈஸியாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதால அவங்களோட டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேஸ்ட்லேருந்து தள்ளி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மஸ்குலர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் குறையும், அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸி டு ஹேண்டில்.